ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஜி கேமிங் vlog. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் சிஎஸ் ரேங்கடு தான் கைஸ். ஸோ சிஎஸ் ரேங்கடு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான். நம்ம 50 சிஎஸ் ரேங்கடு விளாண்டா 30 நாளைக்கு ஒரு க்ளோவால் கிடைக்கும். இது பார்க்க அவ்வளோ நல்லா இல்லைன்னாலும், யாரெல்லாம் டாப் அப் பண்ணாமல் க்ளோவால் எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இது ஒரு ஒர்த்தான இதுதான். சிஎஸ் மேட்ச் பிடிக்காதவங்களுக்கு பிஆருமே உண்டு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளோவால் கிடைக்கும். ஆனால் எனக்கு க்ளோவால் இது பிடிக்கல. ஸோ நான் சிஎஸ் விளையாடி இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு 24 சிஎஸ் விளையாடிருக்கேன். அதாவது இன்னும் நான் 26 சிஎஸ் விளாண்டா எனக்கு அந்த 30 நாளைக்குள்ளே ஃப்ரீயான க்ளோவால் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலையும் அதுக்கப்புறம் கேடி கேமிங்கோட சேனலையும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அவருக்கு எதார்த்தமாக காப்பி ரைட்டு விழுந்திருக்கு. ஸோ அதனால் அவரால் ஒரு வீடியோ டெலிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு மட்டும் எப்படி காப்பி ரைட் விழுதுன்னு தெரில. ஏன்னா அவர் யாரோட வீடியோவும் காப்பி பண்ணல, எதுவுமே பண்ணல. ஸோ ஓகே, இப்போ நம்ம சிஎஸ்ல ஸ்குவாடு போய் டூல் கிளப்பிட்டு வருவோம். ஓரியன் ஸ்கின்னு தான் வச்சுருக்கேன், கேரக்டர் வச்சுருக்கேன். ஸோ எப்படியாவது எனக்கு அந்த க்ளோவால் எடுத்து ஆகணும். நான் டாப் அப்லாம் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். ஸோ நான் அந்த க்ளோவால் எடுக்க போகிறேன். எடுப்போம். நம்மளுக்கு இன்னும் அந்த க்ளோவால் எடுக்க 21ஆம் தேதி வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிது. சரியாக தெரில. ஆனால் ஒரு 27 சரி 27ன்னு போட்ட மாதிரி 27ன்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் சரியாக தெரில. ஸோ பார்ப்போம். ஸோ இப்படி பதுங்கிக்க வேண்டியதுதான். 17 மாதிரி முன்னாடி போய் ஒரு ஷார்ட்டை போட்டால் முடிஞ்சு. பின்னாடி இருந்து அடிக்கிறான். இல்லை ஆட்ரா நாக்குங்க. அவன் ஓசிக்கில் எடுத்துட்டாங்க. என்னாச்சு? பின்னாடி அவனை ஷூட் பண்ணிகிட்ருக்கியா? வேறு எவனோ வந்துட்டான்னு நினச்சேன். ஸோ வாய் கொஞ்சம் கோளாறு மாதிரி பேசுது. என்னாச்சுன்னு தெரில. ஆரம்பமே அமக்கலமாக இருக்குது. அப்போ எண்டிங் எப்படி இருக்க போதோ. நம்ம போய் டக்குன்னு போய் ஒரு அடியை போட்டுடலான்னு பார்த்தா அவனுங்களே முடிச்சு விட்டானுங்க. ஒரு கில்லு கூட அடிக்கலை. சின்சனா அது யாரா? ஸோ அதுக்கு முன்னாடி யூஎம்பி எடுத்துப்போம். யூஎம்பியை எடுத்ததுக்கப்புறம் என்ன வேறு கண்ணை பற்றி பேச்சு. ஸோ அது யார்? சின்சன்னு யாரும் ஒருத்தர் இருக்கான். சரியாக தெரில. எனக்கும் சின்சன் பிடிக்கும். யாருக்கெல்லாம் சின்சன் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் நீங்கள் இந்த க்ளோவால் எடுக்கணும்னா நீங்கள் எல்லா மேட்சும் ஜெயிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் சும்மா போட்டாலே போதும். இத்தனை மேட்செல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்றதுலாம் அவசியமே கிடையாது. ஸோ இங்கேருந்து இப்படி ஒரு எம்பிட்டு ஒரு அட்ரா போடுறா. ஓசிக்கில் அடிச்சிட்டோம், ஏசிக்கில் அடிக்காமல். ஸோ ரீலோட் பண்ணிட்டேன். அட்ரா நாக்குமுக்க. அவ்வளோதானா? 2 கில்லு பண்ணியிருக்கோன்னு நினைக்கேன். நம்ம தாங்க ஃபஸ்ட்டு. பரவாயில்லையே, நம்மளுக்கு அந்த MVP கிடச்சிட்டு. ஓரியன் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கிது. எதுவுமே வாங்கி போடலையே. வாங்கி போட்டேனோ தெரில. பார்ப்போம். ஐயோ, ரிப்பேர் கிட்டு வாங்க மறந்துட்டேன். சரி கேட்போம், ரிப்பேர் கிட்டு தருவானுங்களான்னு. தருவீங்களாடா யாராவது? எப்படியோ தரப்போகிறது இல்லை அவனுங்க. இந்த கண்ணை எடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். எங்களும் இருக்குதுங்க. எங்கே இருந்தா வரானுங்க? வெளியே எவனுமே வர மாதிரி தெரிலையே. சூப்பர் மெட்கிட் கிடச்சிருக்கு. எங்கேருந்து? அங்கே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். வாடா ரசா சாவி ஹெல்ப் பண்ணு.
அண்ணன் விக்சரிடா. இந்த இன்னொருத்தன் தான் MVP எடுத்திருக்கான். நம்ம எடுக்கணுங்க திருப்பி. வழக்கம் போல் மஷ்ரூமை சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். இன்னொரு ரிப்பேர் கிட் வேணால் வாங்கிப்போம். ஈபியா எப்படியும் தேவையில்லை, சும்மா கேட்டுருக்கேன். குளோவால் 3 தான் மேக்ஸா. சரி, அடுத்த தடவை இது எடுக்கணும் கைஸ். அது என்ன, level 4 வெஸ்ட் எடுக்கணும். வாயில் டக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது, போண்டா போட்ட மாதிரி. என்னாச்சுன்னு தெரில. இப்போ எவனும் வந்துட்டானா? நம்ம டீமேட்டா? சாய் இவன் நான் சின்சான் அடிக்கடி நாக் அவுட் பண்ணிடுறாங்க சார். சின்சான் இவனுங்க என்ன அடிக்க விடுங்களான்டா தனியா. இங்கே நான் ஃபஸ்ட்டு கவர் எடுத்துக்கிறேன். கோவாலை போட்டு சூப்பர் மெட்கிட்ட போடு. ஜெயிச்சே முடிச்சிட்டோமா இந்த கேம். இந்த இதில் நான் பெருசாக எதுவும் கில் அடிக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை MVP எடுத்தேன், அவ்வளோதான். நிறைய இதுலலாம் நிறைய தடவை MVP அடிச்சிருக்கேன். கோல்டு 2 வந்திருக்கோம். சரி பரவாயில்ல. டீம் அப்பா இன்னொரு மேட்ச் போடணுமா என்ன? ஆனால் லோன் உல்ஃப் போட்டு முடிச்சு வச்சுப்போமா, ரொம்ப குட்டியாக இருக்கக்கூடாதுல்ல வீடியோ. ஸோ கேஸ் ஒரு லோன் உல்ஃப் மட்டும் போட்டுப்போம். எக்யூப்னு கொடுக்குறேன். லோன் உல்ஃபு அப்புறமா பார்த்துக்கலாம்ல, அவன்லாம் ஃப்ரெண்டுன்னு. ஸோ ஸ்டார்ட்டை போடு. 1 vs 1 போட்டிருக்கலாமோ? ஆமாம், இப்போ வந்து போட முடியாத. ஓகே, மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாரு. நம்ம ஆப்பனண்ட் என்ன செலக்ட் பண்ணுறாரு ப்ரோ? நல்ல கண்ணா செலக்ட் பண்ணி ஆஃப்லைன் போயிட்டாரோ? நமக்கு தான் நல்லது. P90யும் MP5. இந்த பக்கம் வரான். அங்கே தெரியாமல் ஓரியன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பரவாயில்ல, நானே 2 பேரையும் முடிச்சிட்டேன். அவ்வளோ பாட்டு பசங்களாக தான் இருக்கானுங்க. ஸோ வாங்க பார்ப்போம். டேய் நல்லா விளையாடணும் சரியா? அண்ணன் டீமுக்கு வந்திருக்க. சவுண்டு போடுவானோ? லாக் பண்ணிடுவோம். ஐயோ சாவுடா. ஹெட்ஷாட் போட்டிருக்கணும். இவங்களாம் பாட்டு பையனாக இருப்பானுங்களே. மெட்கிட்ட போட்டுப்போம். எங்கே இருக்கானுங்க? ஏதா பாத்தியடா? பின்னாடி அட்ரா. நான் தான் கில் பண்ணியிருக்கேனா? ஒரு செகண்டு அவன் கில் பண்ணிட்டானோன்னு நினச்சேன். ஓசி கில்ல. ஸோ P90 மேட்ச் நல்லா தான் போச்சு. என்ன ஃபுல்லாக பாட்டு பசங்க தான். நம்ம தான் ஜெயிப்போம்னு இப்போவே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. 2 மேட்ச் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம். இந்த தடவை நம்ம டீம்மேட் என்ன சூஸ் பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஷாட்கன்னு 1 டேப் அடிக்க நல்லாயிருக்கும். எனக்கு கொஞ்சம் வரும் 1 டேப்லாம். இருக்காரா? இருந்தால் 1 டேப் தான் பக்கத்தில். இந்தாரலாம் சரி இதில் போட்டு 1 டேப் ஹெட்ஷாட்டில் போட்டிருக்கலான்னு பார்த்தேன். அவ்வளோதான் ஹெட்ஷாட்டு. E7 அடிச்சினேன். அப்போதே ஒன்றும் ஹெட்ஷாட் போட்டிருக்கலான்னு பார்த்தேன். ஆனால் எஸ் ஆகிட்டான். நம்ம டீமில் நம்ம மட்டும் தான் போட. நம்ம டீம்மேட்டு ஆஃப்லைன் போயிட்டான். இந்த ஒரு மேட்சோட நம்மளுமே முடிச்சுப்போம் கேமை. வா பக்கத்தில் வாடா. டி சரி சாவு. அங்கட இருக்க இன்னொருத்தன் அங்கே வரான் பாரு. தெரியாத மாதிரியே நடிக்கிறான். சாவு. என்னங்க டேமேஜ் இல்லை?
இப்படியே வந்து ஹெட்ஷாட் ஹெட் வைக்கணும். எனக்கேவா எங்கடா இருக்க? வா 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 வா. எங்குங்க சுற்றுறான்? ஒன் டேப் போடலான்னு ஒரு ஆசையில் இருக்கேன். பார்ப்போம், வந்தால் தானே ஒன் டேப் போட. சரி வேணாம், எடுத்துருவோம். சரி சரிட்டான். அதுக்குள்ளே மெட்கிட்ட போட்டுற வேண்டிதான். அவனே செத்துட்டாங்க கைஸ். சரி நான் கூட இந்த மேட்ச் டஃப்பு கொடுப்பான்னு பார்த்தேன். ஒன் டேப் ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் வர மாட்டேங்க. என்னத்தை பண்ணேன்? 1vs2 தான் லோன் உல்ஃபில் போட வேண்டியதாக இருக்குது. நான் சப்ப மாட்டுறா தான் இருக்கானுங்க, தேவையில்லை தான் அவனுங்களுக்கு. ரெட்டியாக எடுத்து வச்சுருக்கணும். போடுறா போடுறா போடுறா. 91 செத்துட்டான். இன்னொருத்தனை ஹெட்லேயே போட்டுற வேண்டிதான். நல்ல ஹெட்செட்டை கம்மி. நம்மகிட்ட நடிச்சிருக்கானுங்க. பரவாயில்ல, அவன் நம்மளை பாடியில் அட்டாக் பண்ணி கில் பண்ணுறதுக்குள்ள நான் ஹெட்டே போட்டேன் அவனுக்கு. ஸோ ஓகே, நம்ம கூட வந்து 5 இயர் ஓல்டு பிளேயரா, நம்ப முடியல. 57 டேமேஜ் தான் கொடுத்துருக்கான். ஸோ லாபிக்கு போய் இந்த வீடியோ நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக 50 CS இது விளையாடி குளோவால் எடுக்க முயற்சி பண்ணுவேன். நான் கண்டிப்பாக எடுத்துருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னும் 25 மேட்ச்சு தான். இன்னும் 24 நாள் இருக்குது கைஸ். அதாவது 4ஆம் தேதி தாண்டிட்டுல பிப்ரவரி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். உங்களுக்கு குளோவால் வேணும்னா கண்டிப்பாக நிறைய யாருக்கெல்லாம் சிஎஸ் பிஆர் விளையாடுவீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. பை, அப்புறமா சந்திக்கலாம். Don't forget to subscribe the video.